இன்னைக்கும் எனக்கு எழுத படிக்க தெரியாது. இருந்தாலும் என்னால அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற வெறியும் துடிப்பும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஓடிட்டே தான் இருக்குது. போயிட்டு தான் இருப்பேன், இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். இன்னமும் எழுத படிக்க தெரியாது. ஆச்சரியம் தான். ஆனா அந்த 10 வயசுல எல்லாரும் மாதிரி பள்ளிக்கூடத்துக்குலாம் போக முடியலன்னு வருத்தம் இருந்தது. ரொம்ப வேதனையா இருக்கும். நைட்டெல்லாம் அழுகுவேன். நிறைய இடத்துல நான் ஃபாரினுக்கு போயிட்டு நிறைய இடத்துல எனக்கு தெரியாம பாத்ரூம்லயே பொம்மை படம் போட்டிருந்தா தான் டக்குன்னு போவேன். இல்லைன்னா எழுத்து போட்டிருந்தா எனக்கு புரியாது. கொஞ்சம் யாராவது ஜென்ஸ் ஒரு உள்ள போனாதான் நான் அவன் பின்னாடி போவேன். ஸோ இந்த மைனஸை பிளஸ் பண்ணணுன்றது எனக்கு ஒரு வெறி. சென்னை மொபைல் ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு 4 பேர் 2003ல ஸ்டார்ட் பண்ணோம். 2003ல தான் முதல் 2003ல தான் சென்னை மொபைல் ஃபர்ஸ்ட் கடையே கோயம்புத்தூர். ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, கோயம்புத்தூர்ல கடை திறக்கிறவர் கோயம்புத்தூர் மொபைல்ஸ்ல பேர் வைக்கணும், சென்னை மொபைல்ஸ் பேர் வைக்கணும். எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நிறைய ட்ரிப் தோத்துருக்கேன். 16 தடவை தோத்துருப்பேன் லைஃப்ல. அப் டவுன் இருந்துட்டே இருந்தது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சலிப்பாய் போகுது. என்னடா முயற்சி பண்றான் எல்லாரும் தான். என்ன தூக்கி விடுறதுக்கு தான் ஆள் இல்லைல்ல. என்ன பிடிச்சி வேற வழியே இல்லை. எவ்வளவு ரூபாய் முதலீட்டுல முதல்ல சென்னை மொபைல் சார்? சென்னை மொபைல் 3 லட்சம். இன்னைக்கு உங்க டர்ன் ஓவர் இன்னைக்கு 1000 கோடி கிராஸ். 1000 கோடி. அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸ். இன்னைக்கு நம்முடைய மாஸ்டர் இன்ஸ்பைரர்ஸ் கெஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தா, பெரிய அளவுக்கு படிக்க முடியல, 9 வயதுல வேலை செய்ய ஆரம்பித்து இன்றைக்கு ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை பில்ட் பண்ணியிருக்கிறவர். 1000 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய சென்னை மொபைல்ஸ் உடைய ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் சம்சு அலி. வணக்கம். வணக்கம். இப்போ சென்னை மொபைல்ஸ் ஓனர் அப்படின்னு போயிட்டு சோசியல் மீடியாலாம் தேனா அவருடைய ஓனர் ஃபவுண்டர் சம்சு அலி அப்படின்னு ஒரு பேர். இன்னைக்கு 100க்கும் மேற்பட்ட கடைகளுக்கான ஓனரா இருக்கிற இந்த சம்சு அலி ஆரம்ப கட்டத்துல சின்ன பிள்ளையா இருக்கப்ப எப்படிப்பட்ட ஆள்? அதாவது எங்க தாய் தாப்பம் பிறந்ததெல்லாம் கிராமம், குருவாடி அவத்தாண்டன்னு சொல்லுவாங்க. மதுரை சைடில் உள்ள மதுரையில் இருக்கிறப்ப அவங்க ஒரு மிடில் ஃபேமிலி தான். பெருசா எதுவும் செய்ய முடியாது. எங்கள் இதுல கூட பிறந்தவங்க ஒரு 7 பேர் தான். கடைசி எனக்கு 9 வயசு இருக்கும். அப்பவே இறந்துட்டாங்க அப்பா. அப்பா ஒரு சாதாரண ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. செருப்பு செப்பல் வெளியில போட்டு செப்பல் வித்துட்டு இருந்தாங்க. ரோட்ல பிளாட்ஃபார்ம்ல போட்டு செப்பல் தான் வைப்பாங்க. ஒரு 400 ரூபா 500 ரூபா போட்டு ஒரு சின்ன முதலீடுல பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவங்க தான். அவங்க அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை இறந்துட்டாங்க. ஸோ எனக்கும் வீட்டில் யாருக்கும் சப்போர்ட் பண்ண முடியல. என்னால் படிக்கவும் முடியல, ஸ்கூலுக்கு போகவும் முடியல. 2nd 3rd வரைக்கும் தான் போக முடிஞ்சது. அதுக்கு மேலே என்னால் போக முடியல. எனக்கு அதோட ஸ்கூல் ட்ராப் பண்ணேன். ஆமாம், ஸ்கூல் ட்ராப்பு. 3வது ஸ்கூல் வரைக்கும் போனேன். அதுவும் சத்துணவு சாப்பிட்றதுக்காக போவேன். வறுமையான ஒரு சூழ்நிலை, ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. அப்போ அம்மா ஒரு கடையில் கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. நான் ரொம்ப சின்ன பயலாக இருக்கேன்னு சொல்லிட்டு கடையில் சேர்க்க மாட்டேன்னாங்க. வீட்டில் சேர்த்துக்கிட்டாங்க. தண்ணி அள்ளி கொடுக்கறது, சாப்பாடை இது பண்ணுறது, போய் ஏதாவது பொருள் வேணா வாங்கி கொடுக்குறது, இப்படி தான் இருந்துட்டு இருந்தேன். என்னோட ஸ்பீடை பார்த்துட்டு அப்புறம் கடைக்கு போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அங்கே அந்த கடை போயிட்டு வந்துட்டு இருப்போம். அவங்கள்ட்ட பொருள் இல்லாத பொருளை போய் என்னை வாங்கிட்டு வர சொல்லுவாங்க. கடையில் ஒரு 4-5 பேர் இருப்பாங்க. இல்லாத பொருளை வாங்கிட்டு வந்து விற்கிறதுல என்னோட ஆர்வம் ஜாஸ்தி ஆகிட்டே இருந்துச்சு. அப்போ கஸ்டமர் இல்லைன்னு சொல்லி வெளியில் போனால் லாஸ். வெளியிலேருந்து எடுத்து கொடுத்தா அந்த அடுத்த லெவல் போகும். அப்போ இதெல்லாம் நான் வாங்கி கொடுப்பேன். வாங்கி கொடுக்குறப்ப என்னோட சேல் அவங்களோட ஈக்குவலாக நான் பண்ணிடுவேன். அப்ப அந்த ஓனருக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன. இதெல்லாம் என்ன வயசுல? 9-10 வயசு. நான் கரெக்டா 9 வயசுல எல்லாரும் மாதிரி பள்ளிக்கூடத்துக்குலாம் போக முடியலன்னு வருத்தம் இருந்தது. ரொம்ப வேதனையா இருக்கும். நைட்டெல்லாம் அழுகுவேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா அப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மைனஸை பிளஸ் பண்ணணுன்றது எனக்குள்ள ஒரு வெறி. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி கடை வைக்கிறது, இந்த மாதிரி எப்படி நம்ம வரப்போறோம் அப்படி சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கும். அப்போ எனக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள் தோணிட்டே இருக்கும். ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கணும், ஏதாவது டிஃப்ரெண்டா செய்யணும் அப்படின்னு. ஒரு 12 வயசு வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 13 வயசு வர்றப்ப நான் அந்த கடையை விட்டு நின்றுட்டு ஒரு சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு. 13 வயசுல எப்படி பண்ணீங்க? ஆமாம், 13 வயசுலேயே. வறுமை இருக்கதை வச்சுட்டு ஏதாவது எப்படியாவது பிழைக்கணுங்கிற கஷ்டம் இருக்கப்ப கூட பெருசா வரணுங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சு? அந்த நம்பிக்கை எப்படி வந்துச்சு? நாங்கள் இருந்த கடையில் வேலை பார்த்துட்டு இருந்த கடைக்கு முன்னாடி ஒரு துணியை வச்சு வித்துட்டு இருப்பாங்க. அதில் திறமையாக ஒருத்தர் நல்லா செயல்படும். அப்படி எங்கள் கடை சேலை காட்டிலையும் அவர் ஜாஸ்தியாக பண்ணுவோம். என்னன்னா கஸ்டமர்கிட்ட நல்லா பேசி நல்ல பொருளை கொடுத்து அந்த கஸ்டமரை பிக்கப் பண்ணி ரெகுலரா வர்ற மாதிரி அவர் பிசினஸ் பண்ணிட்டு, ஏன் இவரை மாதிரி நம்ம செய்யக்கூடாது, சின்ன முதலீடுல எப்படி வர முடியாதா, ஏன் வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு
அவரை பார்த்து அந்த விஷயத்தை இம்ப்ரெஸ் ஆகி. ஆனா 13 வயசுல எப்படி கடை போட்டீங்கன்னு? சின்ன பையன் எப்படி சொந்தமா கடை தொடங்குறது? அதான் பிளாட்பாரத்துல கடை போட்டு அது ரெடி ஆகி ஒரு 14 வயசு வரப்ப தனியா ஒரு கடை ஒண்ணு, சின்ன கடை ஒண்ணு, பர்ஃப்யூம், பாடி ஸ்ப்ரே இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸா இருக்கும். அப்ப அந்த காலகட்டத்தில் ரொம்ப ரேரா இருக்கும். நல்ல பர்ஃப்யூம் கொடுத்தோம்னா நல்லா இருக்கும். அப்போ அந்த குவாலிட்டி நல்ல பொருள் கொடுக்க ஆரம்பிச்சா கஸ்டமர் திரும்ப வருவாங்கன்றது அது எனக்கு நல்லாவே தெரியும். எங்கேயும் இல்லாத பொருளை கொடுத்தோம்னா அதுக்கு ஒரு நமக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். அப்படிங்கிறது ஒரு என் கடைக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். வாடிக்கையாளர் கண்டிப்பா குவாலிட்டி இருக்கணும், அல்லது வேற எங்கேயும் கிடைக்காதுப்பான்னு இருக்கணும். எஸ், ஒன்னும் இல்லைனாலும் அந்த பையன் நல்ல பையன்பா, அதுக்காக போகும் இல்ல? இது மாதிரி கண்டிப்பா. எனக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நாம எங்க இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல, என்ன ஆகணும்னு நினைக்கிறோங்கிறதா முக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா. சோ படிப்பு கிடையாது, வறுமை, ஆனா ஏதாவது ஒண்ணு பெருசா ஆகணுங்கிற எண்ணம் இருந்தது. கண்டிப்பா. இன்னைக்கும் எனக்கு எழுத படிக்க தெரியாது, இருந்தாலும் என்னால அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற வெறியும் துடிப்பும் இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு ஓடிட்டே தான் இருக்குது. போயிட்டு தான் இருப்பேன், இன்னும் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். இன்னமும் எழுத படிக்க தெரியாது. ஓகே, ஆச்சரியம் தான். ஆனா ஒரு 14 வயசுல சின்னதா கடை போட்டாச்சு. எப்போ வந்து இந்த போன் பிசினஸ்க்குள்ள வரணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து? நான் அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக் பொருள் விற்கணுன்றது அடுத்தது எனக்கு ஞாபகம். அப்போ அந்த கேம்ஸு, கால்குலேட்டர், வாக்மேன், சிடி பிளேயர், அதெல்லாம் ரொம்ப ஆமாம் அந்த டயத்துல தான் அந்த எலக்ட்ரானிக் ஃபீல்டை ஒட்டியே வந்துட்டு இருக்கிறப்ப அந்த 94, 93 வந்து பேஜர் வந்துச்சு, ஆர்பிஜி பேஜர் சென்னையில். அப்போ நான் எங்க ஃபாஸ்டா இருக்கணுமோ அங்கதான் இருப்பேன், எங்க நல்ல விஷயம் தெரியணுமோ அங்கதான் இருப்பேன். யார் பெரியவங்களோ அவங்களோட தான் சேருவேன், சின்னவங்களோட சேர மாட்டேன். நாலேஜபிளா யார் பேசுறாங்க, புதுசா யார் சொல்லி கொடுக்குறாங்க அவங்களோடய டிராவல் பண்ணுவேன். குழந்தைங்களோட விளையாடாம கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கு, பெரியவங்களோட தான் பழகுவேன். அந்த எண்ணம் ஏன் வந்துச்சு? அதாவது விவரம் தெரிஞ்சவங்களோட பழகணும், நம்மளோட பெரிய ஆட்களோட சேர்ந்துக்கணும். ஏன்னா அவங்கள்ட்ட இருந்தா நிறைய விஷயத்த கத்துக்கிற முடியும். என்ன ஸ்கூல்ல படிக்கல, எங்கேயும் இது பண்ணல, அப்ப எனக்கு யார் சொல்லி கொடுப்பா? பெரியவங்களோட தான் நான் டிராவல் பண்ணேன். வாக்மேன் வந்தா வாக்மேன் கொடுப்பேன், சிடி பிளேயர் வந்தா சிடி பிளேயர், பேஜர் வர்றப்ப பேஜர் கொடுத்தேன், மொபைல் வர்றப்ப மொபைல், 95லயே மொபைல் வரப்போ மொபைலுக்குள்ள உள்ள வந்தாச்சு. ஸோ பேசிக்காக உங்க பிசினஸோடைய ஒன்லைன் வந்து இதுதான், எது புதுசோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஒருத்தவங்க எடுத்துக்கிற வேண்டியது இன்னைக்கு என்ன டெக்னாலஜி வருதோ அந்த டெக்னாலஜிக்கு நம்ம மூவபிள் ஆகணும். எலக்ட்ரானிக்ஸ்ல எது புதியதோ அதுல ஆளா நம்ம இருக்கணும் அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு வந்து அதை தொடர்ந்து செஞ்சிருக்கீங்க. பட் அது சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஏன்னா நீங்க படிக்கலைங்கிறீங்க, அனுபவத்திலே தான் வந்திருக்கிறேங்கிறீங்க. இது எல்லாமே வந்தப்ப எல்லாருக்குமே புதுசு. அப்ப அந்த டெக்னாலஜிலாம் எப்படி கத்துக்கிட்டீங்க? ரொம்ப சிம்பிள். வர்றவங்களே வந்து இது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அது வேணும்னா அதுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு அர்த்தம். நான் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. அதை விற்கிறப்ப அவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வாங்குறவங்களே அன்னைக்கு வாங்குறவங்களே இது இதுல இருக்கு, இது இருக்கு, இந்த மாடல் எனக்கு வாங்கி கொடுங்க அப்படிம்பாங்க. முதல்ல மாடல் நம்பர் குறிப்பிட்டு இந்த மாடல், இந்த நம்பர் சீரியல், இது வாங்கி கொடுங்க அப்படிம்பாங்க. நான் ட்ரை பண்ணி வாங்கி கொடுப்பேன். தகவலையும் வாடிக்கையாளர்கிட்ட கத்துப்பீங்க. ஆமா. ஸோ கஸ்டமர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது வந்து எனக்கு திரும்ப திரும்ப கஸ்டமர் மேலே ஃபோக்கஸ் பண்ண. எங்களோட லேபர்ஸ் அன்னைக்கு ஒரு 4 பேர் சேர்ந்தாங்க, இன்னைக்கு ஒரு 1000 பேர் வரைக்கும் இன்னைக்கு நம்ம கம்பெனியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள நல்லா பார்த்துக்கிறதுனால எங்கள்கிட்ட ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக என்னோட குடும்ப ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க. இன்னும் நான் 10,000 பேரை அளவுக்கு நான் வளரணும். இப்போ 4 பேர் ஆரம்பத்தில் தொழில் தொடங்கினப்ப எத்தனை பேர் இருந்தாங்க? என் கூட நான் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஒரு 4 பேர் இருக்கிறப்ப ஒரு கடை இருந்தது. சென்னை மொபைல் ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு 4 பேர் 2003ல ஸ்டார்ட் பண்ணோம். 2003ல தான் முதல் 2003ல தான் சென்னை மொபைல் ஃபர்ஸ்ட் கடையே கோயம்புத்தூர்ல. ஆனா எனக்கு என்ன புரியலன்னா, கோயம்புத்தூர்ல கடை திறக்கிறவர் கோயம்புத்தூர் மொபைல்ஸ்ல பேர் வைக்கணும், சென்னை மொபைல்ஸ் பேர் வச்சீங்க. நான் சென்னையில இருந்தேன், மதுரையில பிறந்து வளர்ந்தேன். எனக்கு கொஞ்சம் நல்லா பிசினஸ் பண்ணக்கூடிய டேலண்ட் வந்ததுமே எப்ப நல்லா ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்கும் அந்த ஊர்ல தான் போய் இருக்கணும்னு நினைப்பேன். அப்ப சென்னை தான் எனக்கு ஃபாஸ்ட் க்ரோயிங்ல இருந்தது. அப்போ அந்த சென்னையில் போயிருந்தேன். 10 வருஷம் கிட்டத்தட்ட சென்னையில் இருந்தேன். அங்கேருந்து தான் மறுபடியும் திருப்பி கோயம்புத்தூருக்கு நான் சரக்கு சப்ளை பண்ணிட்டு இருப்பேன். எலக்ட்ரானிக் குட்ஸ் ஃபுல்லாகவே அன்னைக்குள்ள எலக்ட்ரானிக் குட்ஸ் என்னெல்லாம் இருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறப்ப தான் வந்து எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஊர் மக்கள், இந்த தண்ணி, இதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷிஃப்ட் ஆனேன் 2003ல. ஸோ அப்போ எனக்கு இந்த கொடுத்த காசெல்லாம் எனக்கு வராமல் போயிடுச்சு. ஃபுல் லாஸ். ஒரு 2000லாம் பயங்கர மைனஸ் ஆயிடுச்சு. கோயம்புத்தூர் வர்றப்ப -6 லட்ச ரூபா. என்ன பண்ணணும்னு புரியல. ஆனால் காசு வரணும், ஒரு 5 லட்ச ரூபா பக்கம் வரணும். நான் நிறைய ட்ரிப் தோத்துருக்கேன். தோத்தது ஒரு தடவை 2 தடவை இல்லை, ஒரு 16 தடவை தோத்துப்பேன் லைஃப்ல. அப் டவுன் இருந்துகிட்டே இருந்துக்கும். ஒவ்வொரு தடவையும் கற்றுக்கணும்னு மேலே ஏறுறப்பெல்லாம் கீழே விழுந்துருவேன்.
ஆனால் மறுபடியும் திரும்பி எந்திரிச்சு வேகமாக ஓடுவேன், விட மாட்டேன். ஆனா எப்படி அந்த ஆட்டிடியூட் வருது? இப்ப 2 தடவை 3 தடவை விழுந்தோடனே அட போங்கப்பா அப்படின்னு தான் இருக்கு. அதுவும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சலிப்பாய் போகுது. என்னடா முயற்சி பண்றோம் எல்லாரும் தான், என்ன தூக்கி விடுறதுக்கு தான் ஆள் இல்லைல்ல, என்ன பிடிச்சி வேற வழியே இல்ல. இன்னைக்கு எல்லாம் பசங்களுக்கு சப்போர்ட் இருக்கு, எனக்கு தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்ல. நான் தான் எழுந்திருக்கேன், வேற வழியே இல்ல. எனக்கு ஒரு பெரிய இறைவன் கொடுத்த கிஃப்ட் என்னன்னா, என்ன வறுமையில படைச்சான். எனக்கு யாரும் சப்போர்ட் இல்லை, ஆனா நான் தான் விழுந்து எந்திரிக்கணும். என்னோட ஆமா, எப்பவுமே விடாமுயற்சி இருந்துட்டே இருக்கும், பண்ணிட்டே இருப்பேன். தோத்தாலும் ஜெயிச்சாலும் அந்த கான்ஃபிடென்ட்டோட காலையில என்ன பண்ணணுமோ என்ன செய்யணுமோ அந்த ஒர்க்கை கண்டினியூஸா பண்ணிட்டே இருப்பேன். ஆனா ஒரு கட்டத்துல பாக்குறப்ப என்னன்னா, எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் மேன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா சில விஷயங்களை கேட்கறப்ப ரொம்ப போர் அடிக்குமா லைஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கேட்டா ஃப்ரெண்ட்ஸ்ட பேச மாட்டேங்கிறீங்க, சினிமாக்கு போக மாட்டேங்கிறீங்க, வேலை வேலை வேலைன்றது ஒரு மாதிரி டயர்ட் ஆகாது? இல்ல நான் தான் எல்லாமே ஃப்ரீயா பேசிட்டு பசங்களோட பேசிட்டே இருக்கேன். உங்க ஸ்டாஃப்ஸோட எப்பவுமே கண்டினியூஸா தானே இருக்கேன், அவங்களோட ஜாலியா இருக்கேன். வர்ற விசிட்டர்ஸ் வர்றாங்க இல்லையா, அவங்களோட வெரி நாலேஜோட வர்றாங்க, நிறைய படிச்சுட்டு வர்றாங்க. என்கிட்ட பார்க்க வர்றவங்களாம் கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்கில் சேலரி வாங்குறவங்க, சாதாரண ஃபாரினர்ஸ் வர்றாங்க, எல்லா பேரும் வர்றாங்க. எனக்கு எழுத படிக்க தெரியனால ஒரு நல்லா படித்தவங்கள MBA படித்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க நம்ம கம்பெனியில். இவங்கெல்லாம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. இவங்க இதை சொல்கிறாங்க, இதை நம்ம நல்ல விஷயத்தெல்லாம் எடுத்துக்கணும், கெட்ட விஷயத்த விட்டுருவேன். அவங்க சொல்கிறத ரீட் பண்ணி எடுத்துக்கிடுவேன். வர்றாங்க, இந்த நாட்டில் எப்படி இருக்குது, இந்த நாட்டில் எப்படி இருக்குது, இந்த ஊரில் எப்படி இருக்குது, இவங்கெல்லாம் இப்படி வளர்ந்துட்டு இருக்கிறாங்க, இந்த கடையெல்லாம் வந்து வளர்ந்துட்டு இருக்கு, இந்த ஏரியாவில் இந்த பொருளை வைக்கிறனால இந்த கடையில் ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு இமிடியட்லி நல்ல விஷயத்தெல்லாம் உள்ள எடுத்து வச்சுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா அது ஒரு பெரிய அசெட்னு நினைக்கிறேன். இப்போ இது மாதிரி நிறைய பிஸ்னஸ்மேன்ஸ் இந்த மாதிரி இந்த மாஸ்டர் இன்ஸ்பைர்ஸ்லாம் மீட் பண்ணுறப்ப எனக்கு தோன்றதுன்னா, நல்ல விஷயம் கிடைக்கிறப்ப படக்குன்னு எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அதோட வேல்யூ தெரிஞ்சவங்க அதை எடுத்து வச்சுக்கிறாங்க, கடந்து போயிடுறாங்க. உண்மையான விஷயம், காசு பணம்லாம் நம்ம செலவு பண்ணிடுவோம். நல்ல விஷயம் கண்டிப்பா நம்மளோட அசெட். ஒரு கடையின் முதலாளி அப்படின்னு வச்சுக்கோங்க, அவருடைய வாடிக்கையாளர் எப்படி பார்க்கணும்? மெயின் வந்து நிறைய ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு விதத்துல வருவாங்க. சில பேர் காசு பார்க்க மாட்டாங்க, புது புது கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட இருக்கா, எங்கேயும் இல்லாத மாடல் இவங்க தர்றாங்களா அப்படின்னு பார்க்குற ஒரு கஸ்டமர் இருக்காங்க, அவங்கள ஃபீல் பண்ணணும். சில பேர் ப்ரைஸ் மட்டும் கேட்டோம், வித்தலக்கத்தில் கம்மியாக இருக்குது, உங்கள்கிட்ட வந்து கம்மியாக இருக்கா இல்லை ஒரு வேளை கூட இருக்கா, அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் மித்த இடத்த காட்டிலையும் நம்ம கம்மியாக கொடுக்கணும். இப்போ ஆன்லைனை காட்டிலையும் நான் கம்மியாக கொடுக்கறனால தான் என்கிட்ட கஸ்டமர் இருக்காங்க. எனக்கு இது ஒரு கேள்வி இருக்குது, ஆன்லைன்ல தான் இருக்கிறதே விலை கம்மி அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டோர் வச்சுக்க வேண்டியதில்லை, வெறும் வேர் ஹவுஸ்லேருந்து எடுத்து தராங்க. ஸோ ஆன்லைன் வந்து எல்லா பிஸ்னஸையும் அடிச்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆன்லைனை விட கம்மியாக கொடுக்குறேன், அப்புறம் வந்து எல்லாவற்றையும் விட கம்மியாக கொடுக்குறேன்னா பொருளோட விலை தான் என்ன, எப்படி உங்களால் கம்மியாக கொடுக்க முடியும்? எல்லா பேருமே ஒரு 10% 12% தான் வச்சு ஆப்ரேட் பண்றாங்க இல்லைங்களா. இப்போ எங்களுக்கு டர்ன் ஓவர் ஜாஸ்தியாக இருக்கனால எனக்கு ஒரு 3% 4% கிடைச்சா கூட கஸ்டமரை நான் தக்காச்சுக்குவேன். அவங்களுக்கு ஆன்லைனுக்கு வந்து அந்த கொரியர் பண்ணி அது செலவு பண்ணி இங்கே வந்து சேர்றப்ப எல்லா எக்ஸ்பென்ஸும் சேர்ந்து 7-8% ஆகிப்போம். இப்போ அந்த இதை எனக்கு கம்மியாக கொடுத்தோன்னா கூட அது எனக்கு கஸ்டமருக்கு வந்து ரீச்சபிள் ஆகிடும். ஒரு பொருள் 10,000 ரூபான்னா ஒரு 300 ரூபா ஆன்லைனை காட்டில் நான் கம்மியாக கொடுத்தேன்னா அந்த கஸ்டமர் என்கிட்ட தான் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு நட்டம் வராதா? வராது, எனக்கு 3% 4% போதுமே, வால்யூம் ஜாஸ்தியாக பண்ணுறேன்ல. ஓகே, வால்யூமை ஜாஸ்தியாக பண்ணுறப்ப இங்கே மார்ஜினை குறைச்சிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இப்படி ஒரு கணக்கு வச்சுப்போம், இப்போ சின்ன கடைகள் அப்போ இந்த உங்களோட போட்டிக்கு வர முடியாது, அவங்க மாட்டிக்க மாட்டாங்களா? பண்ண முடியும், அவங்களுக்கும் அந்த சின்ன மார்ஜினில் தான் போகும். அவங்களுக்கு வந்து டைரெக்டாக அவங்க ஓனராக இருக்கிறப்ப அவங்களுக்கு இந்த சர்வீஸு இதெல்லாம் எடுத்து அவங்க மேக்கப் பண்ணிக்கிடுவாங்க. சர்வீஸ் இருக்கும், ஆக்சசரிஸ் இருக்கும், இதெல்லாம் வச்சு கொஞ்சம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஓனரும் அவங்க தானே, அவங்க குறைச்சிக்கிறாங்க. எதுக்கு கேட்கறேன்னா, இப்ப நீங்க ஒரு பெரிய பிளேயர்ஸ்னு சில பேர் வந்துட்டீங்க, நீங்க ஆரம்பத்தில் நீங்களும் சின்னவங்க தான், அப்புறம் படிப்படியா வந்து உழைச்சு வந்தாச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இப்ப நான் வந்து ஒரு போன் வாங்கினாலே டக்குன்னு ஒரு 4-5 கடைகள் தான் மேக்ஸிமம் ஞாபகத்துக்கு வரும். ஏன்னா அவங்க நிறைய கடை வச்சிருப்பாங்க, நிறைய இடத்துல வேற இருப்பாங்க, எல்லா அவைலபிலிட்டிஸ் இருக்கு. ஆனா அங்கங்க சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்காங்கல்ல, இவர்களுக்கு ஒரு நெருக்கடி வருது. ஆனா இவங்க எப்படி பிசினஸ் பண்ணி வளருது அப்படிங்கிறதையும் உங்களால சொல்ல முடியுமா? இப்ப நான் சின்ன கடை வச்சிருக்கேன், என்னால வந்து ரொம்பவும் மார்ஜினை குறைச்சா நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியாது. அப்ப நான் வேற எதன் வழியாக செலவு குறைக்கணும்? அதான் அவங்களோட ஓன் கடையில் அவங்களே முதலாளியா இருக்கிறாங்க, அது அவங்களுக்கு ஒரு லாபம். சின்ன கடையா இருக்குனால அட்வான்ஸ் வாடகை கம்மி, அது அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிள். வர்ற கஸ்டமரை கடைசி மட்டுக்கும் போராடி வீட்டில் போய் கொடுக்குற வரைக்கும் அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதெல்லாம் அவங்களுக்கு ரிட்டர்னாக அவங்களுக்கு வந்துட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ இல்லை பெரிய கடைகள் வந்துருச்சுன்னு ஆகவே தேவையில்லை. கஸ்டமர் வர்றப்பவே அந்தந்த இடத்துல வாங்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க இருக்காங்க, ரெகுலராக கஸ்டமர் அட்டன் பண்ணுறவங்க இருக்காங்க, இவர் என்கிட்ட நல்லா பேசுவார், என்கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றவங்களும்
அவங்க. ஸோ சிறுகடை முதலாளிகள் வாடிக்கையாளர்களை தக்க வச்சுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எஸ், கண்டிப்பா முக்கியம். டெக்னாலஜி ஓரியன்ட் பிசினஸ் அப்படின்னு வந்தாச்சு. இப்போ இதுல வாடிக்கையாளர்களை புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறத நீங்க பெரிய சவால். ஏன்னா அவங்களும் நிறைய தகவல்களோட தான் வர்றாங்க. முன்ன மாதிரி ஒரு ஃபோன் கொடுங்கன்னு கேட்கறாங்க. முன்னால எல்லாம் வந்து வாடிக்கையாளர்கிட்ட நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ வாடிக்கையாளர் வந்த உடனே இன்ஃபர்மேஷனோட தான் உள்ள வராங்க. இப்போ இவங்களை மீட் அவுட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சவாலான விஷயம் அப்படிங்கிறாங்க. அப்ப என்னென்ன விஷயங்கள்ல நம்ம கஸ்டமர்கிட்ட கரெக்டா இருந்தா இன்னைக்கு ஒரு பிசினஸ் சக்சஸ்ஃபுல்லா, அதாவது பொருளை வித்ததோட முடிச்சுக்கிறதா இல்ல அதற்கப்புறம் அவங்களோட தொடர்ச்சியான தொடர்பு இருக்கு? அதுக்கப்புறம் சர்வீஸ் கொடுக்கணும். அவங்களுக்கு எப்போ வேணாலும் புது மாடல் வந்தால் அவங்களுக்கு இன்டிமேட் பண்ணணும். ஒரு புது மாடல் வருது அப்படின்னா அவங்க ஆல்ரெடி ஒரு மாடல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாடல்லேருந்து அதுக்கு அடுத்த அப்கிரேட் வந்தது எனி பிராண்டில், எல்லா பிராண்ட்லேயும் மாறி மாறி வந்துட்டே இருக்கும். அப்போ அந்தந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு அடுத்த மாடல் வர்றப்ப நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம். என்னோட கஸ்டமரை ரெகுலராக நான் தக்க வச்சுக்கிருவேன். ஸோ கஸ்டமரோட தொடர்ச்சியாக ஒரு கான்டாக்ட் லிங்க் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ உலகமே உள்ளங்கையில் அப்படின்னு சொன்னால் அது இன்னைக்கு ஃபோன் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து நிறைய பேரை கெடுத்து பிடிச்சி அப்படின்னு ஒரு பொதுவான கம்ப்ளைண்ட். ஓகே, பிகாஸ் ஒன் ஆஃப் த பிக் ஃபோன் செல்லர் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? ஃபோன்னால தான் இன்னைக்கு வந்து உலகமே அதுக்குள்ளே இருக்கு. இன்னைக்கு எனக்கு ஆன்லைனில் இன்னைக்கு என்ன சேலுங்கிறத பார்த்துக்கலாம், என்ன வேணுங்கிறத பார்த்துக்கலாம். மொபைலில் தான் இன்னைக்கு டிரான்சாக்ஷன், கூகுள் பே, அது இது எல்லாமே இருக்குது. கீ முதற்கொண்டு அதுக்குள்ளே வந்துருச்சு. ஓடிபி என்னென்ன வேணுமோ அதெல்லாமே இன்னைக்கு ஃபோனுக்குள்ளே. அதாவது நான் பார்க்குறப்ப பேஜரில் வெறும் மெசேஜ் மாத்திரம் வரும், லெட்ரு வரும், இதெல்லாமே இன்னைக்கு ஃபோனில் வந்துருச்சு. யாரை வேணாலும் விட்டுட்டு வரலாம். மனைவி மக்களை கூட நீங்க விட்டுட்டு வந்திருப்பீங்க, போனை விட்டுட்டு வர முடியாது. கரெக்டா இல்லையா? ரைட்டு தான். அவங்க போனை விடாம நீங்க போன் எடுத்து தான் வரணும். அந்த மாதிரி இன்னைக்கு போன் அத்தியாவசிய தேவை. நமக்கு என்ன பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்றோமோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கணும். ஸோ பர்பஸ் முக்கியம். ஏன்னா இந்த பொருளை நீங்க தவிர்க்க முடியாது, ஆனால் அதோட பர்பஸை புரிஞ்சு வச்சு. கண்டிப்பா. ஒரு இப்போ ஆவரேஜா இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்களுடைய எல்லா ஸ்டோர்ஸ்லயும் சேர்ந்து எவ்வளவு போன் விற்கப்படுது? எல்லா கடையிலயும் சேர்த்து ஒரு 1500 போன் வரைக்கும் ஒரே நாள். அப்போ மந்த்லி ஒரு 45,000 50,000 போன் ஒரு மாசத்துக்கு விற்கிறோம். அப்ப விற்கும். ஏன்னா நீங்க ஒரு ஆளே 50,000 போன் ஒரு மாசத்துக்கு விற்கிறீங்கன்னா இங்க ஒரு 800 மில்லியன் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண நம்பர். கொஞ்சம் எப்போதுமே இந்த நம்ம மக்கள் நம்ம நாடுன்னு பேசுறீங்க. அப்துல் கலாம் மேல உங்களுக்கு ஒரு பெரிய ஈடுபாடு உண்டு, படிக்கிறப்ப பார்த்தேன். அதே மாதிரி அவரை மீட் பண்ணியிருக்கீங்கன்னு என்ன சொன்னார்? சார், அவர் ஒரு பெரிய இம்ப்ரெஷன். எனக்கு அவரோட சேர்ந்து ஒரு நாளாவது எப்படியா போட்டோ எடுத்துடணும்னு ஆசை. எனக்கு அது ஒரு வாய்ப்பு கிடைச்சது, அவரை பார்த்து பேசுறதுக்கு, மீட் பண்ணி பேசுறதுக்கு. என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டாரு. நான் பிஸ்னஸ், மொபைல் பிஸ்னஸ் பண்றேன். ரொம்ப சந்தோஷம். எவ்வளோ ஸ்டோர் இருக்கு சார்? எனக்கு ஒரு 25 கடை வரைக்கும் வந்திருக்கு சார். சூப்பர், சின்ன வயசுல இவ்வளோ கடை வச்சிருக்கீங்களே, பரவாயில்ல. எந்த ஊர் சார்? நம்ம ஊர் தாங்க, நானும் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்தவந்தாங்க. அவருக்கு ஒரே சந்தோஷம். கட்டிப்பிடிட்டு முதல்ல கட்டிப்பிட்டு நல்லா பண்ணுங்க, நேர்மையாக சரியாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அது ஒரு எனக்கு கிடைச்ச ஒரு அந்த 5 நிமிஷத்தில் பயங்கர அவரோட மோட்டிவ் ஸ்பீச். அவர் சொன்னது, சார் உங்களோட கனவை நாங்கள் நினைவாக்குவோம் அப்படி சொல்லிட்டு கடைசியாக முடிச்சுட்டு வந்தேன். ரொம்ப அவர் பார்த்ததில் பயங்கர இம்ப்ரெஸ். எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அவர் சொன்ன மாதிரி ரொம்ப சின்ன பையனாக தான் இருக்கீங்க. உங்கள் வயசு என்ன? இப்போ 51 ஆகிப்போம். இப்போ 51. நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 வயசுலேருந்து வேலையில் 9 வயசுலேருந்து வேலைக்குள்ள வந்துட்டீங்க. இன்னைக்கு 51, கிட்டத்தட்ட 40 வருஷமா வேலை பார்த்துட்டீங்க. 41 வருஷமா. இப்ப திரும்பி பாக்குறப்போ நீங்களே உங்களை சுய பரிசோதனை செய்து பார்க்கிறப்ப நீங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? எனக்குள்ள ஒரு நல்ல நல்ல விஷயங்கள், பிறருக்கு உதவி பண்ணணும்னு எப்பவுமே நினைச்சிட்டு இருப்பேன். எனக்கு இருக்கோ இல்லையோ, நான் சம்பாரிச்சதுல ஒரு 10% வந்து எங்கெல்லாம் படிப்புக்காக வராங்களோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்ச லட்சத்தில் என்னோட சொந்த பந்தம், நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களோட குழந்தைங்க, இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவேன். இந்த கொரோனா டயத்தில் கூட நான் ஒரு நாள் கூட நான் வீட்டில் இருந்ததில்லை. ஆக்சிஜன் மிஷின் கிட்டத்தட்ட ஒரு 100 மிஷின் கொண்டு வர சொல்லி எங்கள் கடையில் ஒன்று இருந்தவங்களே அவங்க அப்பா அம்மா அந்த பசங்க பாதிக்கப்பட்டப்போ அவங்க வீட்டில் போய் டைரெக்டாக கொடுத்து மிஷின் கொடுத்து அவங்கள பாதுகாப்புக்கு என்ன தேவை இருக்கோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்து ஒரு நாள் கூட நான் வீட்டில் இருந்ததில்லை. சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லா பார்த்துக்கணும். அப்போ எனக்கு ஒரு சந்தோஷம், நம்ம வந்து இவ்வளோ பேரையும் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற ஒரு பயங்கர சந்தோஷம். அதே மாதிரி தன்னை நாடி யார் பக்கத்தில் நம்மளை நெருங்கி இருக்கிறாங்களோ இவங்களுக்கு எந்த குறையும் வராமல் பார்த்துக்கிறதுல அதில் ஒரு பெரிய சந்தோஷம். அப்பப்போ நான் என்னை பற்றி நான் சந்தோஷப்பட்டுக்கிறது இதுதான். நம்மளை சுற்றி இருக்கிற உங்களை இவ்வளோ பேரையும் நல்லா பார்த்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கும் எனக்கு. அதுதான் என்னை அடுத்தடுத்த லெவலுக்கு என்னை சோற விடாமல் அடுத்தடுத்த லெவலுக்கே கொண்டு போகுது. ஸோ நம்ம நம்பி இவ்வளோ பேர் இருக்கப்ப நம்ம அதுக்கு பொறுப்பான ஆளாக இருக்கிறோம். ஓகே, எந்த உங்களுடைய சிந்தனை அல்லது என்ன ஒரு நம்ம ஒரு இடத்துல ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிம்பாங்கல்ல, ஒரு கட்டத்தில் நான் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன், அதுதான் என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு அப்படின்னு இப்போ நீங்கள் யோசிச்சு பார்க்குற உங்களுடைய சிறந்த முடிவு? எனக்கு எழுத படிக்க தெரியாதனால நான் நிறையா வாங்கி வாங்கி விற்று கணக்கு பார்க்க தெரியாமல் விட்டுருவேன். யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ வரணும், இதெல்லாம் தெரியாமல் விட்டுருவேன்.
இதை வந்து எனக்கு ஒரு கிட்டத்தட்ட நிறைய ஃபெயிலியருக்கு இது ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருந்தது. இதை எப்படி ரெக்கவரி பண்ணணும்னு நினைக்கிறப்ப என்னோட மனைவியும் ஒரு 10th தான் படிச்சிருக்காங்க. நம்மளை பாதுகாக்கிறது தன்னோட மனைவி, என் குழந்தைய பாதுகாக்கிறது என்னோட மனைவி, என் குடும்பம் மொத்த மரியாதையை காப்பாற்றுறது என்னோட மனைவி. அப்போ இவங்க கையில் நம்ம ஒரு 100 ரூபா கொடுத்தோம்னா, அன்றைக்கி நான் சாப்பாட்டுக்கு 100 ரூபா கொடுத்தேன்னா அவங்க ஒரு 50 ரூபா செலவு பண்ணிட்டு 50 ரூபா மிச்சம் வச்சுருப்பாங்க. 200 ரூபாயை கொடுக்குறப்ப 100 ரூபாயை செலவு பண்ணிவிட்டு மீதி 100 ரூபா வச்சுருப்பாங்க. இப்படியே நான் கொடுக்க அந்த காசு சேவ் பண்ணி வச்சுட்டு எனக்கு கொடுக்குறப்பெல்லாம் திருப்பி கொடுத்தாங்க. ஏதாவது ஒரு கடை வைக்கணும், ஏதாவது எனக்கு தேவை, ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருது, அப்போ அவங்களோட சேவிங்ஸ்லேருந்து எடுத்து கொடுப்பாங்க. அப்போ நம்ம இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்மள்கிட்ட வந்து நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட சின்ன காசு கொடுக்குறவங்கள்ட்ட போய் திருப்பி வாங்குறோமே, ஏன் அவங்கள இதுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னோட மனைவிட்டு நான் வந்து என்னோட மைனஸ் இதாக இருக்குது, நீ வா அக்கௌண்ட்ஸ் பாரு அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்ஸுக்கு வீட்டிலேருந்து ஆள் கொண்டாந்து தெரிய அவங்கள கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோட லைஃப் டோட்டலாகவே சேஞ்ச் ஆச்சு. அவங்க ஒரு 15 கடை இருக்கிறப்போ உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்துட்டு இன்றைக்கி ஒரு 100 கடைக்கு மேலே கொண்டு போயிருக்கோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் அவங்க ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா அக்கௌண்ட்ஸ் ஃபுல்லாகவே வரவு செலவு 100 ரூபா கூட இருந்துச்சுன்னா கூட அவங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவாங்க. 10 ரூபா கம்மியாக இருந்தால் கூட கேட்டு வாங்கிடுவாங்க. ஸோ வரவு செலவுங்கிறது 100% தெளிவாக இருக்கிறப்ப அவங்களோட வளர்ச்சி மாற்றம் வேறு மாதிரி இருக்கும். எனக்கு அவங்க கிடைச்சது அந்த கணக்கு வழக்கெல்லாம் சரியாக பேக் போன் மாதிரி முதுகெலும்பு மாதிரி நின்று பார்த்துக்கிட்டது. ஒரு அடுத்தடுத்த சவாலை என்னால் எதை வேணாலும் எதிர்கொள்ள முடியும். இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து என்னால் பார்க்க முடியல. என்னோட மைனஸ் எங்கே இருக்கோ அதை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டு என்னோட ப்ளஸ் எது இருக்கோ அதை தேடி நான் ஓட ஆரம்பிச்சேன். என்னால் பெருசு எதெல்லாம் நம்ம மைனஸோ அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு அதுக்கு இணையான நம்பிக்கையான ஒருத்தர் உள்ள கொண்டாங்க. எஸ், அவங்கள உள்ள கொண்டு வரணும். ஃப்ரண்ட் எண்ட் தான் சம்சலி, பேக் எண்ட் எல்லாம் மிஸ்ஸஸ் சம்சலி. எஸ். ஸோ அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அதுக்கான ஆட்களை உள்ள கொண்டு வந்தீங்களோ? ஆமாம். இப்போ நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு புதுசாக ஒரு கடை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த கடைக்கு என்னென்னலாம் தேவை இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஆரம்பி பண்ணிட்டு எனக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்கும். அந்த டீம்கிட்ட எல்லாமே சொல்லி கொடுத்து அதெல்லாம் அவங்க பார்த்துருவாங்க. இப்போ என்னை சுற்றி ஒரு 20 பேர் இருக்கிறாங்க, ரொம்ப மெயின் பில்லர். 20 பேருக்குமே எல்லா விஷயமே தெரியும், என்னை பற்றின உண்டான அத்தனை விஷயமே தெரியும். நம்ம இந்த விஷயத்த கொடுத்தோம்னா அவங்க செஞ்சு முடிச்சிருவாங்க. ஒவ்வொரு வேலையிலையும் எங்கேயுமே தொய்வு இருக்காது, கிளியர் கட்டாக முடிச்சு நம்ம என்ன ரிசல்ட் எதிர்பார்த்தோமோ அதை 100% கொடுத்துருவாங்க. அது என்னோட டீமோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். என்னன்னா அவங்களுக்கு தேவை உள்ளதெல்லாம் நான் செஞ்சு கொடுத்துறேன், எங்கேயுமே எந்த குறையும் வைக்க மாட்டேன். ஆனால் தோப்பாங்க, மிஸ் ஆகும், மிஸ்டேக் நடக்கும், அதை நான் தட்டி கொடுத்து பரவாயில்ல, ஒரு தடவை தவறு செய்யலாம், தப்பே இல்லை, ஆனால் திரும்பி இந்த தவறு வராமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி கொடுக்குறப்ப அவங்களுக்கும் ஒரு ஹாப்பியாக அடுத்தடுத்த லெவல் மூவ் பண்ணி வர்றதுக்கு ஈஸியாக இருந்தது. பொதுவாக நம்மளை விட திறமசாலியை நம்ம இதுக்குள்ள வச்சிருந்தா அவங்க நம்மளை தாண்டி போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு சின்ன ப்ரெஷர் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்க முடியும். அது தேவையா இல்லை பயப்படக்கூடாது? அது பயப்படவே கூடாது. அவங்கவுங்களுக்கு இறைவன் என்னென்ன நாடு. இப்போ நான் வேலை பார்த்தேன், எனக்கு என் திறமை இருக்கு, நான் வெளியில வரணும்னு நினைச்சா வந்துட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மகிட்ட இருந்து போறவங்க நிறைய பேர், இன்னைக்கு ஏகப்பட்ட பேர், கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 700-800 பேர் நம்மகிட்ட இருந்து நின்னவங்க சொந்தமா கடை வச்சு இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. அவங்க கடை ஓப்பனிங்க்கு என்ன கூப்பிடுவாங்க, நான் போய் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு வந்திருக்கேன். ஆனா அவங்க லாஸ் இல்லையா? எப்படி லாஸ்? அவங்க நல்லா இருந்தா தானே நாம நல்லா இருக்க முடியும். நம்மகிட்ட இருந்தவங்க நமக்காக உழைச்சாங்க, நம்ம கூடயே டிராவல் பண்ணாங்க. அன்னைக்கெல்லாம் அவங்களோட உழைப்பு தேவை இருக்கு. இன்னைக்கு அவங்க தனியா போய் செய்யறப்ப ஏன் நமக்கு அவங்க தேவை? அப்ப இதுக்கு யோசிக்க கூடாது. அப்ப நல்ல ஆளுகளை கூட வச்சுக்கணும். எஸ், அவன் போனாலும் பரவாயில்ல, அடுத்து ஒரு நல்ல ஆளு உள்ள. அதே மாதிரி இன்னும் அவனுக்கு பெஸ்டா இன்னொருத்த வருவான், அந்த நம்பிக்கை வைக்கணும். ஒரு லேபர் போயிட்டாங்க அப்படி சொல்லி நீ வருத்தப்பட்டா நீ ஓனராகவே இருக்கக்கூடாது. யாரு இருந்தாலும் இல்லைன்னாலும் அந்த பிசினஸ் நடக்கும். அதை எப்படி பில்ட் பண்றது? யாரு இல்லாட்டியும் வேலை நடக்கணுங்கிறது அந்த பெஸ்ட் பிசினஸ் மாடல். எஸ், சிஸ்டம் ஹாவ் டு டேக் கேர் ஈவன் த சிஸ்டம் ஃபெயில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த நாம் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு இருக்குல்ல, அந்த கட்டமைப்பு ஃபெயிலியர் ஆனாலே அந்த கட்டமைப்பு வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு அதை நம்ம சரி பண்ணி வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி உருவாக்குறீங்க? அதுதான் எல்லாருக்கும் முடியாத காரியமா இருக்கு. ஒரு 5 பேர் 10 பேர் 20 பேர் இருந்தாலே ஹேண்டில் பண்ண முடியல. 1000 பேர் 100 ஸ்டோரு, கோயம்புத்தூர்ல உட்காந்துட்டு சென்னையில கடை வச்சிருக்கீங்க, கேரளாவில் எங்கெங்கயோ, எப்படி அதை நிர்வாகம் பண்றீங்க? அதுதான் நிறையவே தெரிஞ்சுக்க. ஒரு 10 பேர் உள்ள வரான்னாக்கா ஒரு 4-5 பேர் வெளியில போவாதான் செய்வாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, தடுக்கவே முடியாது. ஏன் போறாங்க, எதுக்கு போறாங்கன்னா ஒரு சின்ன சின்ன ரீசன் இருக்கும், அதுக்காக போவாங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த என்னோட பசங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணிடுவேன். நான் இருந்தாலும் இல்லாட்டினாலும் இந்த வேலை நடக்கும். நான் இருந்தாதான் இந்த வேலை நடக்குது அப்படின்னா என்னோட கான்செப்டே ஃபெயிலியர். அலி இன்னைக்கு இருக்கிறேன், நாளைக்கு இல்லை, நாளைக்கு காலையில இல்லை. இந்த சென்னை மொபைல் இருக்கும், இதை நம்பி இருந்த 2000 குடும்பம் இருக்கும். அதுக்கு உண்டான ஒர்க்கு நான் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருப்பேன். என்னால தான் இதை செய்ய முடியுங்கிறது தலக்கணும், என்னால் மட்டும்தான் முடியுங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ
தன்னம்பிக்கைக்கும் தலக்கணத்துக்கும் நூலளவு வித்தியாசம்னு சொல்லுவோம் அப்படி ஒரு படத்துல. அந்த மாதிரி நம்ம மேல வச்சிருக்க நம்பிக்கை, நம்ம கொடுக்குற நம்பிக்கை, நம்ம கொடுக்குற டீம் சுத்தி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கணும். உன்னால முடியும், செய்ய முடியும், நீ செய். அப்போ அதை செஞ்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த மெச்சூர்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற பழைய டீம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. கம்பெனியோட கல்ச்சர் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. நீ இப்படி கரெக்டா இருந்தனா நீ அடுத்த ஸ்டேஜ் வருவ, நீ கரெக்டா. அப்ப எங்க கம்பெனில உள்ள ஆளுதான் நான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு மாத்துவேனே தவிர்த்துட்டு புதுசா யாரையாவது கொண்டு வந்து உள்ள விட மாட்டேன். ஏன்னா இவ்வளவு நாள் இங்க இருந்தவருக்கான மரியாதை அவங்களுக்கு தான் மரியாதை கொடுக்கணும். நம்மள்ட்ட இருந்தவங்க, நம்ம லாங்கா இருந்தவங்களுக்கு தான் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம இருந்தவங்களுக்கு தான் தெரியும் இந்த கம்பெனி அன்பால பாசத்தால ரிலேஷன்ஷிப்ல போயிட்டு இருக்கு, கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்ப இருக்கிறவங்களுக்கு தான் கடை ஸ்டோர் மேனேஜர் வந்து ஏஎஸ்எம் ஆக்கும், ஏஎஸ்எம்ல இருந்து அரசம் ஆக்கும், அரசம் இப்ப கூட்டிட்டு எல்லாருக்கும் தலைவரா வெளியில இருந்து திடீர்னு ஒருத்தர் கொண்டாடல. ஸோ ஒரு பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் நடக்கிறப்ப அதற்கான சரியான நபர்கள் அங்க பொருத்தணும். எல்லாத்தையும் நாமளும் செய்யணும்னு நினைக்கிறேன். நாமளே செய்யணும்னு நினைச்சா அது மடத்தனமான விஷயம். அவங்கவுங்களுக்கு எல்லாத்துக்கும் கத்துக் கொடுக்கணும். இதை கத்துக் கொடுத்துட்டா வெளியில போயிருவாங்களேன்ற பயம் 100% வரக்கூடாது. நீங்க எவ்வளவு பேரை வேணாலும் உருவாக்கலாம். நீங்க படிக்கல, ஆனா படிக்கலைங்கிற ஏக்கம் இருக்குது. ஸோ உங்க பிள்ளைகளை என்னவா உருவாக்கி இருக்கீங்க? அவங்களை என்ன லைனுக்கு கொண்டு வந்துருக்கீங்க? எனக்கு 3 குழந்தைங்க, 2 பையன், ஒரு பொண்ணு, கடைசி பொண்ணு. ஃபர்ஸ்ட் பையன் அசார், அவர் இன்னைக்கு நல்லா லண்டன்ல படிக்க வச்சேன். படிச்சு முடிச்சுட்டு MBA முடிச்சு அப்படி முடிச்சுட்டு வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் HO என்னோட ஆஃபீஸ்க்கே வந்துட்டா. அப்படி அவருக்கும் அடிப்படையில என்னென்ன தேவை இருக்கும், அவர் இந்த கீழே ஒர்க் பண்றவங்க எப்படி இருக்கணும்ன்றத பார்த்துட்டு அவரும் கீழ் பேசிக்ல இருந்து படிச்சுட்டு இருக்கிறப்ப அங்க சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் போய் அதெல்லாம் நிறைய விஷயங்களை கத்துட்டு எப்படி பேலன்ஸ் பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும், ஆளுங்களோட எப்படி இருக்கணும், அதை அவன் உணரணும் இல்லையா. வேலைக்கு போனா என்னென்ன கஷ்டம் நஷ்டம் இருக்கு அதெல்லாம் அவர் தெரிஞ்சுட்டு இங்க வந்து இங்க இப்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி என் கூட வந்து பயங்கர சப்போர்ட்டா இருக்கிறா. அப்படி மித்தவங்களோட கோஆர்டினேட் ஈஸியா பண்ணிக்கிறா. அப்படி ஏன்னா ஆல்ரெடி அவனுக்கு அந்த பாண்டிங்லேயே ஊர்னனால உங்களோட கோஆப்ரேட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு, ரொம்ப சப்போர்ட்டாவும் இருக்கு. அப்படி ஓகே. சோ பிள்ளைங்கலாம் படிக்க வச்சு நல்லா படிச்சு. ஆமா இன்னொரு பையன் உடனே உள்ளவெல்லாம் கூப்பிடல, படிச்சுட்டு வா, படிச்சு முடிச்சுட்டு குழந்தைங்க. ஏன்னா படிப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் அதனால எவ்வளவு கஷ்டப்படுறேன்றது எனக்கு தெரியும். இன்னைக்கு அவர் வந்து பேக்கெண்ட்ல உட்காந்துட்டு ஸ்கீம் பேசுறதும் சரி, ஃபாரினர்ஸ்ட பேசுறது சரி, இப்ப எனக்கு ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு இல்லையா. இப்ப அவர் வந்தா எல்லாரோடையும் இங்கிலீஷ் பேசுறது, எல்லா லாங்குவேஜும் பேசுவாங்க. நீங்க தேவரமான சிவாஜி கணேசன் மாதிரி இங்கிலீஷ் பேச எங்கிட்ட ஆள் இருக்குல்ல. படிக்காம ஜெயிச்சிருந்தாலும் படிப்பு ரொம்ப முக்கியம் தான் நினைக்கிறேன். ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அது படிக்காம ஜெயிச்சவங்க பேசுறப்ப சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்மளும் அவர் மாதிரி படிக்காம ஜெயிச்சுக்கலாம். ஆனா படிக்காம ஜெயிச்சவங்க தான் படிக்க வைக்கிறாங்க முதல்ல. ஏன்னா நிறைய இடத்துல நான் ஃபாரின் போயிட்டு நிறைய இடத்துல எனக்கு தெரியாம பாத்ரூம்லயே பொம்மை படம் போட்டிருந்தா தான் வந்து டக்குன்னு போவேன், இல்லைன்னா எழுத்து போட்டிருந்தா எனக்கு புரியாது. கொஞ்சம் யாராவது ஜென்ஸ் ஒரு உள்ள போனாதான் நான் அவன் பின்னாடி போவேன். நான் எவ்வளவு வேதனைப்படுறேன், எவ்வளவு இடத்துல மைனஸா இருக்காது. ஒரு 2 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் சொல்ல முடியுமா? ஏன்னா உங்களை மாதிரி இப்போ ஐடி துறை வழியாக மேலே வருகிறவர்கள் உங்களை நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்லாம் உருவாக்குறாங்க, அது ஒரு ப்ரொஃபைல் இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய எண்ணிக்கையிலானவர்கள் இருக்காங்க. அதாவது நகர்ப்புறங்களை தாண்டி சிறு நகரங்கள்ல ஒரு சின்ன கடை வைக்கணும். ஏன்னா நம்மகிட்ட அவ்வளவுதான் முதலீடு இருக்கும். சின்னதாக ஒரு கடன் வாங்குவோம், சின்ன முதலீடு இருக்கும், அம்மா வந்து வளையல கட்டி கொடுப்பாங்க, ஒரு சின்ன கடை வச்சு பொழைச்சிப்போம் அப்படின்னு. அப்படி இருக்கவங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம். அவங்களுக்கு கல்வியிலேயும் கூட அவங்க பெரிய அளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இல்லை. இவர்கள் முன்னேறி வரணும்னா அவங்க என்னென்ன விஷயங்களை செஞ்சா முன்னேறி வரலாம்? நிறைய ட்ரிப் நான் தோத்து வாழ்க்கையில ஃபெயிலியர் ஆகி வந்து ஏறி இப்போ கடைசியா நான் வாங்கி கொடுத்த நகை அம்மாட்ட இருந்தது, ஒரு 3 பவுன் நகை. அது கடைசி என்கிட்ட எல்லா காசும் முடிஞ்சு கடைசி காசு என்கிட்ட இல்லை. அந்த டயத்தில் அம்மாட்ட சொல்றப்போ வந்து அவங்க வச்சிருந்த ஒரு 3 பவுனை கொடுத்தாங்க. அதை விற்று தான் மறுபடியும் கோயம்புத்தூருக்கு ஸ்டாக்கு கொண்டு வந்து கொடுத்து அந்த காசை வச்சு தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ணேன். அப்போ கொடுக்குறப்ப அந்த கடையும் மைனஸில் பூட்டிட்டாங்க. அப்போ எதனால போச்சு அப்படின்னு பார்க்குறப்ப அவர் லாஸு பல வருஷமாக வச்சுருந்து சரியாக பார்க்காதனால கடை மெயின் ரோட்டில் இருக்குது, ஹாட் கேக்கில் இருக்குது, அவர் கொடுக்கல் வாங்கல் சரியில்லாதனால அந்த கடை போச்சு. அப்போ அந்த யார் பூட்டிட்டு சாவி வச்சுருந்தாங்களோ அவங்கள்ட்ட போய் உட்காந்து பேசி, ஆனால் என் காசு கடைசி காசு இதுதான், அம்மாட்ட வாங்கி கொடுத்துருந்தது 3 பவுன் நகை தான் இருந்தது, அது வாங்கி அடமானம் வச்சு 10,000 ரூபா தான், அன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு 10,000 ரூபா தான் அடமானம் வச்சு வந்த காசு இதுதான் இருந்தது. இதை போட்டு அந்த காசு மொத்த காசு அங்கே போய் பிளாக் ஆயிடுச்சு. இவர் பூட்டிட்டு சாவி எடுத்துட்டு வந்தீங்க, சரி நான் சாவி தர்றேன், என் கடனை 6 லட்ச ரூபா கடன் இருக்கு, எப்படி அடைப்பேன் அப்படின்னு. நான் அடைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன கடையில் ஸ்டார்ட் பண்ணோம். காந்திபுரம் சிக்னலில் கார்னரில் ஒரு கடை, அந்த கடையில் ட்ராவல் பண்ணுறப்ப காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்து கடை வந்துடுவேன். ஏர்லி மார்னிங் 6 மணிக்கெல்லாம் நான் வந்து கடை வந்துடுவேன். நைட்டு 11:30 ஆகிடும் நான் கடை அடைக்கிறதுக்கு.
டே நைட்டு விடாமல் நான் தான் கூட்டுவேன், நான் தான் கஸ்டமர் அட்டன் பண்ணுவேன், நான் தான் பர்ச்சேஸ்க்கு போவேன், எல்லா விஷயமும் நானே பண்ணிட்டேன். இது ஒரு 3 வருஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணேன், நல்லா சிவியர் ஹார்டு. 2000லேருந்து 2003 வரைக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவருக்கு தேவையுள்ள கடன் எல்லாம் அடைச்சி, அவரோட டோட்டல் கடன் அடைச்சி, என்னோட கடன் அடைச்சி, நான் ஒரு கடை வைக்கிற அளவுக்கு காசு சம்பாரிச்சிட்டு வந்து சென்னை மொபைல் சொல்லி ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எல்லாராலையுமே சின்ன அமௌண்ட்லேருந்து ஒரு நல்லா வளர முடியும். என்னன்னா ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். ஒரு விஷயத்த செஞ்சால் அதை அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ணேன். அப்போ தான் எங்கெங்கெல்லாம் வெளியில் சுற்றக்கூடாதோ, எந்தெந்த காசெல்லாம் வேஸ்டேஜ் ஆகுதோ அந்த காசெல்லாம் தூக்கி பிஸ்னஸ்குள்ளே உள்ளே போட்டேன். அப்போ என்னோட நல்ல ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு விரும்பலை, பைக் வாங்கணும்னு விரும்பலை, வீடு வாங்கணும்னு விரும்பலை, ஒரு மோதிரம் வாங்கணும், செயின் வாங்கணும்னு விரும்பலை, ஒரு ட்ரெஸ் நல்லது கெட்டதுக்கு போகணும்னு விரும்பலை. 3 வருஷம் கடுமையாக நான் ஒர்க் பண்ணேன். அந்த கடுமையான ஒர்க்கு நிறைய விஷயங்களை எனக்குள்ளே புரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு மாற்றமே வந்துச்சு. ஸோ நம்பிக்கையை விடவே கூடாது, தொடர்ச்சியாக கடுமையாக உழைக்கும். எஸ். எனக்கும் வந்து நான் 10,000 வச்சுட்டு கடைசியில் ஒரு 1 லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி தான் நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். வாங்குறப்ப 100 நாளில் கேட்டேன், ஒரு நாள் கூட லேட் பண்ணல. என்னை நம்பி கொடுத்த சரக்கு கொடுத்தவங்களும் அவங்களுக்கு கரெக்டாக காசு கொடுத்தேன். எங்கேயுமே எந்த ஃபால்ட்டு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. நான் கடனை வாங்கி வச்சுட்டு கல்யாணத்துக்கு போனேன், கடன் வாங்கி வச்சுட்டு ஜாலியாக ஊரை சுற்ற போனேன், நான் படத்துக்கு போனேன், இப்படியெல்லாம் நான் டயத்தை வேஸ்ட் பண்ணல. கடனை வாங்கினதுக்கு பொறுப்பாக 3 வருஷம் இருந்து கடுமையாக உழைச்சி நேர்மையை நானே அதை கரெக்டாக இது பண்ணனால எனக்கு அடுத்த ஸ்டேஜ் கிடைச்சிது. அதே மாதிரி ஒரு செக்கு கூட பவுன்ஸ் பண்ணதில்லை. அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட அடுத்த ஸ்டேஜ் உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும். எவ்வளோ ரூபாய் முதலீட்டில் முதல்ல சென்னை மொபைல்ஸ் ஆரம்பிச்சிங்க? சென்னை மொபைல் 3 லட்ச ரூபா. 3 லட்ச ரூபா. ஆமாம். இன்னைக்கு உங்கள் டர்ன் ஓவர் என்ன? இன்னைக்கு 1000 கோடி கிராஸ் பண்ணி. 1000 கோடி இது மலைப்பா இருக்கா, இல்லைன்னா அடுத்தடுத்த நோக்கி போகணுங்கிற மாதிரி? கண்டிப்பா நான் 10,000 கோடி இலக்கு நோக்கி ஓடிட்டு இருக்கேன். இப்போ அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்ட மாதிரி இருக்கு. செல்போன் அப்படிங்கறத தாண்டி வீட்டு உபயோக பொருட்கள் அப்படின்னு ஏன் மூவ் ஆனீங்க? இப்போ என் கஸ்டமரும் வந்து உங்கள்கிட்ட சார் உங்கள்கிட்ட ஃபோன் மட்டும்தான் இருக்கு, இதை காட்டிலும் எனக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வேணும், டிவி வேணும், புது மாடல் வந்து நிறையா வந்திருக்கு, இதெல்லாம் ஸோ ஏன் என் கஸ்டமருக்கு மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் உள்ளே கொண்டு வராங்க. ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஆல் எலக்ட்ரானிக் குட்ஸ், வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருளுமே ஒரு புது வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த புது வீட்டுக்கு உண்டான அத்தனை தேவையுமே உள்ள கொண்டு வந்தாச்சு. இப்போ இதற்கும் சென்னை மொபைல்ஸ் தான் பேரா வேறு பேரா? சென்னை மொபைல்ன்றதுக்கு மொபைல் மட்டும் இருக்கும், டிஜிட்டல் ஹப்ங்கிறதுல எல்லாமே சேர்ந்து இருக்கும். சென்னை மொபைல்ஸ் டிஜிட்டல் ஹப்ங்கிறது 2 சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா எல்லா பொருளும் உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஓகே. இந்த மாதிரியான பிரத்யேக கடைகள் எவ்வளவு இருக்கு? டிஜிட்டல் ஹப்னு சொல்லக்கூடிய ஒரு 14 ஸ்டோர் இருக்கு. 14 ஸ்டோர். ஆமா. ஓகே. ஆனா அந்த மார்க்கெட் உங்களுக்கு புதிது இல்லையா? அதுல ரிஸ்க் இருக்கா இல்ல அட்வான்டேஜ் தான் இருக்கா? ரிஸ்க் இருக்கு. ஒரு புதுசா ஒரு இதுக்குள்ள போறப்ப செகில் இருக்கதான் செய்யும். இப்ப அதெல்லாம் இப்ப வந்து பேலன்ஸ் பண்ணி, ஏன்னா இடம் பத்தாது, வேர் ஹவுஸ் பத்தாது, இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்துலயுமே ஒரு புது விஷயம் உள்ள வர்றப்போ ஒரு செகில் இருக்கதானே செய்யும். இது அந்த இது விற்கக்கூடிய பசங்க இல்லாம இருப்பாங்க. இதெல்லாம் இப்ப நாங்க ரெடி பண்ணி ஃபுல் கல்ச்சர் சொல்லி கொடுத்து இந்த விஷயம் இதுக்கு யூஸ், ஏன்னா கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாம ஒரு பொருளை விற்க முடியாது. அதை எக்ஸ்பிளைன் பண்ணி விற்கிற மாதிரி ஒரு டீம் உருவாக்கும். அந்த இடத்துலதான் எங்களுக்கு கொஞ்சம் சகலா இருந்தது. அதுவும் இப்போ ஃபுல்லா பில்டப் பண்ணி ரெடி பண்ணி இப்போ என்ன கஸ்டமர் தேவையோ அந்த விஷயத்த சொல்லி விற்கிற அளவுக்கு ஒரு பெரிய டீமே உருவாயிருச்சு. இப்போ ஒரு ஆரம்ப கட்டத்துல வந்து ரொம்ப சிரமத்துல இருக்கும், அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு ஒரு போராட்டத்துக்கு தயாரா இருக்கும், அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஒரு போராட்டம், கொஞ்சம் நல்ல ஓரளவு சௌகரியம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போராட்டம்லாம் இல்லை, ஆனா மறுபடியும் சேலஞ்சை ஃபேஸ் பண்ண எப்படி ரெடி ஆகுறீங்க? உங்களுக்கு நீங்களே 1000 crore பண்ற ஒரு கம்பெனி, ரிலாக்ஸா ஜாலியா இருக்கலாம், ஆனா இல்ல அடுத்து 10,000 கோடி போகணும், அதுக்கு வந்து டைவர்சிஃபை பண்ணணும், நம்ம வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம் கொண்டு வரணும் இப்படின்னு சொல்றீங்கல்ல, அது ஒரு சேலஞ்ச் தானே? அந்த சேலஞ்சு நம்ம நல்லா இருக்கோம், அப்புறம் எதுக்கு இன்னொரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணணும்? எதுக்கு அடுத்த கட்டத்துக்கு அதுல ஒரு தொய்வு வராதா? எப்படி? அதை ஒண்ணுமே கிடையாது, அதெல்லாம் தொய்வு. இப்ப நான் 100 பிசினஸ்ல தொய்வு ஆகுமான்னு கேட்கல, நான் கேட்கறேன் மனதளவிலே டயர்டா இருக்க மாட்டீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, சந்தோஷமா இருக்கும். என்னை சுத்தி இருக்கிற டீம் எல்லாம் வெரி ஹாப்பியா இருக்காங்க. அவங்க நான் சொல்றதெல்லாம் வந்து பிஃபோராகவே எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க, அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நான் எப்போ அப்டேட்டா இருக்கணும் அது வரைக்கும் என் கஸ்டமரே அப்டேட்ல வச்சிருக்க முடியும். நான் எங்கேயாவது எனக்கு போதும்னு நான் நின்றுட்டேன் அப்படின்னா எல்லா விஷயமே நின்று போகும், அதுக்கு மேல வளர்ச்சியே வராது, ஓடிட்டே தான் ஓடிட்டே இருக்கும். வாழ்க்கை என்பது தேடல் தான். கண்டிப்பா வாழ்க்கை அனுபவ படிப்பு நிறைய இருக்குது, நிறைய பேரை படிக்க வைக்கணும், படிப்பின் வழியாக ஜெயிக்க முடியும்னு நம்புறீங்க. குட் லக், பெஸ்ட் விஷஸ். 2030ல 10,000 crores. கண்டிப்பா ப்ரேயர் பண்ணுங்க. எங்க கஸ்டமர் எல்லாம் எங்களுக்கு ப்ரேயர் பண்ணணும், அவங்க எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணணும். அவங்களுக்கு தேவை உள்ளதை நான் கண்டிப்பா 100% ரொம்ப நல்ல ப்ராடக்ட்டும் பெஸ்ட் சர்வீஸும் பெஸ்ட் ப்ரைஸும் என்னால் கொடுத்து அவங்க நல்லா பார்த்துக்கிற முடியும். அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம். ஆல் தி பெஸ்ட், பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.